கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய வளர்ச்சியை குறித்து இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். பனையை போல அவன் செழிக்கிறான். பனை என்பது மிகுந்த ஒரு உயரமாய் வளரக்கூடியதான ஒரு ஆமை மரமாக இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் எவ்வளவுதான் காற்று வீசினாலும் அந்த பனையை ஆமை அசைக்க முடிவதில்லை. அது முறிந்து விழுவதில்லை. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அந்த பனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நீதிமானுடைய வளர்ச்சியை ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்க வளர்ச்சிய, உங்க ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல ஒரு சக்தியாலும் அதை நிச்சயமாய் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்க. நீங்க வளருவீங்க, செழிப்பீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் கூட இருந்து நீங்கள் முறிந்து போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சிபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறான்ப்பா. இந்த நாளிலும் ஒரு நீதிமான் ஒரு பனையை போல செழிப்பான் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு பனையை போல ஆண்டவரை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு செழிப்பின் அனுபவத்துல காணப்பட கிருபை தாரும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்ச்சியை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை தருகிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.